வணக்கம் மாணவர்களே. இன்று 12ஆம் வகுப்பிற்குரிய 2ஆம் இயலில் உள்ள இலக்கணம் பற்றி நம்ம பார்க்க போறோம். நால்வகை பொருத்தங்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நால்வகை பொருத்தங்கள் மொழி காலத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மொழியின் எழுத்துக்கள், சொல் அமைப்புகள், தொடர் அமைப்புகள், சொற்பொருள் அமைப்பில் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இம்மாற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் காலத்திற்கு ஏற்ற இலக்கணம் தேவை. காலத்துக்கு ஏற்றவாறு மாறுகின்ற மொழியின் இலக்கணத்தில் முக்கிய பங்கு ஆற்றுகின்ற திணை, பால், எண், இடம் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திணை, பால், எண், இடம்தான் மொழியின் அடிப்படை பண்கள். தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினை சொற்களும் திணை, பால், எண்ணை உணர்த்துகின்றன. ஒரு தொடரில் எழுவாய் உள்ள தொடர்களில் அதில் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய 4 பொருத்தங்கள் உடையதாக அமைகின்றன. இப்ப சான்றா எடுத்துக்கிட்டோம்னா, முருகன் நூலகம் சென்றான். இந்த இடத்துல முருகன் அப்படின்றது திணை, பால், எண்ணை வெளிப்படையா காட்டுது. முருகன் என்ன திணை, ஆண்பால், பால் ஆண்பால், திணை உயர்திணை, எண் ஒரே ஒரு ஆளு, எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை. இதுல பயனிலை சென்றான், சென்றான் தான் வினைச்சொல். இவ்வாக்கியத்தில் எழுவாய் தான் பெற வேண்டிய வினைமுற்றின் உயர்திணை ஆண்பால் ஒருமை படர்க்கை விளக்குகிறது. திணை பாகுபாடு. உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்கள் மிகுதி என்பர். பெயர் சொற்கள் திணை அடிப்படையில் உயர்திணை பெயர்கள், அஃறிணை பெயர்கள் என்று 2 வகையாக பிரிப்பர். பாகுபடுத்தும் முறை எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. தமிழில் பொருளை அடிப்படையாக கொண்டு 2ஆக பிரித்துள்ளன. தொல்காப்பியர் சொல்றாரு, உயர்திணை என்பனார் மக்கட் சுட்டே, அஃறிணை என்பனார் அவரள பிறவே. மக்கள் என்று சுட்டப்படுபவர் உயர்திணை, அவர் அல்லாத அனைத்தும் அஃறிணை. ஆங்கிலம் முதலிய பிற மொழிகளில் இப்பாகுபாடு கிடையாது, தமிழ்ல மட்டும்தான் இருக்குது. தமிழ்ல யார், எது போன்ற வினா சொற்களை பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது. சான்ற அங்கே நடப்பது யார், அங்கே நடப்பது எது. இங்க யார் என்ற பயனிலை உயர்திணையும், அது என்ற பயனிலை அஃறிணையும் சுட்டுகிறது. சில எழுவாய்களின் வினை முடிவு, அதாவது பயனிலை இருதிணைகளையும் பெற்று வரும். இப்ப சான்றா எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது அப்படின்னு சொல்லலாம். கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது அப்படின்ற இரு திணைகளையும் பெற்று வரும். அதாவது அஃறிணையும் பெற்று வரும், உயர்திணையும் பெற்று வரும். அடுத்து பால் பாகுபாடு. பால் பாகுபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆண் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்கை இடத்தில் வரும். பயனிலை விகுதிகள் ஆன, ஆண், ஆள், ஆர், அது, அன் முதலிய பால் பகுப்பை காட்டுகின்றன. அதாவது ஆண் ஆண்பால், ஆள் பெண்பால், அர் பலர்பால், அது ஒன்றன்பால், அன் பலவின்பால். பழந்தமிழில் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலையும் வந்துள்ளன. இப்ப சான்றா மாணவர் வந்தனர், இது பன்மையில. ஆசிரியர் வந்தார், இது ஒருமையில. ஆனால் இன்று பலர்பால் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமையை மட்டுமே உணர்த்துகின்றது. பன்மையை உணர்த்த கல் விகுதிகள் நம்ம பன்மை அப்படின்னாலே கல். இப்ப பூ அப்படின்னா ஒருமை, பூக்கள் அப்படின்னா பன்மை. அப்ப பன்மையை உணர்த்த கல் விகுதிகள் மட்டும்தான் பயன்படுகின்றோம். இப்ப சான்றா அவர் வந்தார், இது ஒருமையில. அவர்கள் வந்தார்கள் பன்மை. உயர்திணையில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் உண்டு. வினைமுற்றே கொண்டே பால் அறியப்படும். சான்றா தங்கமணி பாடினாள், தங்கமணி பாடினான். இந்த இடத்துல தங்கமணி ஆண்பாலுக்கு வரும், பெண்பாலுக்கு வரும். வினைமுற்றே கொண்டுதான் நம்ம அதாவது ஆண்பாலா பெண்பாலா அப்படின்றத நம்ம அறிய முடிகிறது. பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்திணை பெயர் சொற்கள் பால் உணர்த்துகின்றன. சான்றா ஆண், பெண், அப்பா, அம்மா, தம்பி, தங்கை. இதுல பால் காட்டும் சொற்கள் இல்ல. ஆனால் நம்ம உயர்திணை, அதான் ஆண்பால பெண்கால நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. அஃறிணை எழுவாயில் ஒருமை பன்மை அடிப்படையிலேயே ஒன்றன்பால் பலவின்பால் என்று அறியப்படுகிறது. சான்றா காளை உழுதது, பசு பால் தந்தது. வினைமுற்று பால் பாகுபாட்டிற்குரிய விகுதிகளை பெறாமல் ஒன்றன்பால் விகுதி பெற்று முடிந்துள்ளது. உழுதது தந்ததை வச்சே நம்ம சொல்லிடலாம். அடுத்தது, தற்காலத்தில் அஃறிணை எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது. அஃறிணை எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது. பெண்பாலை குறிக்க பசுமாடும், ஆண்பாலை குறிக்க காளை மாடும். அது மட்டும் இல்லாம எழுவாய் பொது பெயருடன் இணைந்து ஆண் குரங்கு, பெண் குரங்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து எண் பாகுபாடு. உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வரும். இப்ப
இப்ப சான்றா எடுத்துக்கிட்டோம்னா 2 மனிதர்கள், அதாவது பன்மை பெயர்கள் வந்து பன்மை விதிகளை வந்து பெற்று வரும். அஃறிணை பன்மை பெயர்கள் வந்து பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் கிடையாது. சான்றா 10 தேங்காய் அப்படின்னு சொல்லலாம், 10 தேங்காய்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து இங்க பன்மை விகுதி வந்து கட்டாயம் கிடையாது. அஃறிணை பன்மையில வந்து ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படுகிறது. இப்ப எழுவாய் அப்படின்றது ஒரு வாக்கியத்துல முதல்ல வராத பெயர் சொல். 1 மரம் விழுந்தது, 10 மரம் விழுந்தது. இந்த இடத்துல எழுவாயிலே வந்து அது ஒருமையா பன்மையா அப்படின்ற வேறுபாடு வந்து தெரிஞ்சிருது. ஒவ்வொரு அப்படின்ற சொல் வந்து ஒருமையில மட்டும்தான் வரும். அடுத்து வந்து இடப்பாகுபாடு. இடம்னால எடுத்த தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு 3 வகைப்படும். பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாது. அவன், அவள், அவர், அது, அவை முதலிய பதிலீடு பெயர்களிலும் வினை முற்றுகளிலும் வெளிப்படும். தன்மை முன்னிலையில் ஒருமை பன்மை பாகுபாடு உண்டு. ஆண்பால் பெண்பால் பாகுபாடு கிடையாது. சான்றா எடுத்துட்டா நான் கனவு கண்டேன். கனவு கண்டது ஆனா பெண்ணா என்று கூற முடியாது. நான் கனவு கண்டேன், அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனா பெண்ணா அப்படி. அப்ப அந்த இடத்துல வந்து தன்மை முன்னில வந்து ஒருமை பன்மை பாகுபாடு வந்து கிடையாது. இப்ப தன்மை பன்மையை வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தாத தன்மை பன்மை. பேசுபவர் முன்னிலையில் உள்ளவரை இணைத்து பேசுவது தன்மை உளப்பாட்டு தன்மை பன்மை. அதாவது சான்றா சொல்லணும்னா நாம் முயற்சி செய்வோம். இந்த இடத்துல நாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ளவங்களையும் சேர்த்து வந்து இணைத்து சொல்றதா வந்து உளப்பாட்டு தன்மை பன்மை. இந்த மாதிரி முன்னிலை உள்ளவங்களை சேர்த்து சொல்லாம சொல்றதா உளப்படுத்தாத தன்மை. பேசுவர் முன்னிலையில் உள்ளவரை தவிர்த்து தன்மை பன்மைகள் மட்டும் பேசுவது. நாங்கள் முயற்சி செய்வோம். முன்னிலை உள்ளவங்களை சேர்த்து சொன்னா அது உளப்பாட்டு தன்மை, முன்னிலை உள்ளவங்களை சேர்க்காம சொன்னா அது வந்து உளப்படுத்தாத தன்மை பன்மை. இவ்வாறு தமிழ் மொழியில் உள்ள இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் கால ஓட்டத்தில் தம்மை தாமே புதுப்பித்து கொள்கிறது. அததான் இந்த 4 வகை பொருத்தங்கள்ல இலக்கணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியரும் இந்த 4 வகை பொருத்தங்களை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்களும் வந்து இதை வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. இந்த வீடியோல ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம் மாணவர்களே. நன்றி.